வெல்கம் பிளேயர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான 3 வோல்ட்லயும் 1.5 வோல்ட்லயும் ரன் ஆகுற மாதிரி ஒரு இன்வெர்டர் தான் பண்ண போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்ப் ஹோல்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கனெக்ட் பண்ணுற ஒயர் மொத்தமான ஒயர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், மெலிசான ஒயர் கொஞ்சம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்லேருந்து நான் கழட்டினேன். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் தேவை. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா D882. இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று தேவை. அடுத்து ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று தேவைப்படும். இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க்கு. டிரான்சிஸ்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்தாலே போதும். நம்ம இன்வெர்ட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பின் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும், 2 பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் தான் நமக்கு இன்வெர்ட்டர் வேலை செய்யும். அடுத்து இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த 3 பின்னையும் நான் இப்போ பிரித்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சால்ட்ரிங் வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பிரித்து விட்டுக்கிறேன். இப்போ நான் எப்படி பிரித்து இருக்கிறேங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஹீட் சிங்க் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஸ்க்ரூவை நான் இப்போ கழட்டிக்கிறேன். இந்த டிரான்சிஸ்டரோட பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ரொம்ப டைட் வைக்காதீங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து உடஞ்சிரும். அதனால தான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய ரைட் சைடில் உள்ள 2வது பின்னில் நம்ம இதோட சென்டர் பின்னை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த பின்னில் சால்ட்ரிங் வச்சுருக்கேங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த பின்னை நான் எப்படி வளைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வளைச்சி விட்டுக்கோங்க. இது வளைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் பாதியாக வெட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நான் வெட்டி விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெசிஸ்டரை நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு பின்லையும் ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு பின்லையும் சேர்த்த மாதிரி நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சால்டிங் பண்ணி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் உள்ள 2வது பின்னையும் இந்த டிரான்சிஸ்டரில் உள்ள இந்த பின்னையும் நம்ம ஒரு சின்ன ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சால்டிங் வைக்கிறப்ப இது கொஞ்சம் நவுரும். அதனால் கொஞ்சம் நான் வந்து மேக்னெட்டில் போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ அவுட்புட் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் சைடில் உள்ள லாஸ்ட் 2 பின்னில் நான் வந்து பல்ப் ஹோல்டராக ஜாயின் பண்ணிக்கிறேன் சால்டிங் பண்ணி. இப்போ சால்டிங் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்காக இந்த பின் இருக்கு இல்லையா, டிரான்சிஸ்டரோட இந்த பின்னில் நெகட்டிவும் ரைட் சைடில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் சால்டிங் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சால்டிங் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மேக்னெட்லேருந்து எடுத்துப்போம். நம்மளுடைய கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளூ போட்டுப்போம், இல்லைனா ஒயர் வந்து பிஞ்சு வந்துடும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் இதை அட்டையில் ஒட்டிட்டேன். நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று மாற்றிருக்கேன். எதுக்குன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேலை செய்யலை. அதனால தான் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட் பேட்டரி வச்சு நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். எரியுது பாருங்கள். இப்போ இதை நைட் டைமில் செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் AIRBOOSTERS சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நம்ம பிளேயராக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க.